விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு பயங்கரமான ரீசன் சொல்லியிருப்பாரு நாமினேஷன் அப்போது விஜய் பார்வதிக்கு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்களால ரொம்ப போரிங்காக இருக்குது, கண்டென்ட்டே இல்லை, இப்போ என்ன அடுத்து உள்ளே வந்துட்டு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல போகிறீங்க, அதானே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தர்ணா பண்ணுவீங்க, அதுக்கு எகென்ஸ்டாக பேசினா அதையே வந்து எல்லோரும் என்ன கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ இது தானே பண்ண போகிறீங்க, ரொம்ப போரிங்காக இருக்குது, இது வந்து வேறு கண்டென்ட்டே இல்லை, இதுவே தான் டெய்லி ரிப்பீட் மோடில் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் விக்ரம் வந்து பார்வதியை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு. ஏன்னா அவங்க வந்து டெய்லி இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, வேலை பார்க்கல, வேலை பார்க்க மாட்டேன், அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன்னு. பட் இவங்க எல்லோரும் என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா, இவங்க எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல, இவங்க எல்லோரும் அதை கூட பண்ணாமல் சும்மா தான் இருக்கிறாங்க. அவங்க தான் ஏதோ ஒரு சண்டையை போட்டுட்ருக்காங்க. ஸோ மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. நிறைய மக்களுக்கு வந்து பார்வதி போடுற கண்டென்ட் சண்டை கண்டென்ட்காக இருந்தால் கூட அது நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ விக்கல் விக்ரம் அப்படி சொன்னது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.